விஜய் அவர்கள் ஆசைப்பட்ட சின்னம் எலெக்ஷன் கமிஷன் மூலமா இந்த சின்னம் வந்திருக்கு, அந்த சின்னம் வந்திருக்கு, விஜய் அவர்களுக்கு இது கிடைச்சிருக்கு, அது கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய விஷயங்கள் போனாலும் இந்த கட்சியை விஜய் ரொம்ப ஆசைப்பட்டு சூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் பல இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிறதையும் சிபிஐ என்கொயரி அப்படிங்கிறது ரொம்ப தேவைப்படுது தமிழக வெற்றி கழகத்துக்கு அப்படின்னு நிறைய பேர் இந்த கரூர் இன்சிடென்ட்ல மனசாட்சியா யோசிச்ச காரணத்தினால சிபிஐ என்கொயரி அப்படிங்கிறது உள்ள வருது. அவங்க எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணிருக்காங்க. அதுல A1 குற்றவாளி, A2 குற்றவாளி, A3 குற்றவாளின்னு முக்கியமான நபர்கள் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சீலே பிரிக்கலையா. ஆனா அதுக்குள்ள அடிச்சு விடுறது உருட்டு அப்பா பாப்பா அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. மிஸ் பண்ணிடாதீங்க, லாஸ்ட் எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய விஷயங்களை பேசுவோம். அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ் அண்ட் நான் தீபிகா. சரி, இதையே ஃபர்ஸ்ட் பாத்துருவோமே. திமுகவினுடைய உருட்டு அப்படிங்கறதை தாண்டி தரமான உருட்டு, அதாவது அதிமுக சொன்னாங்க பாத்தீங்களா, திமுகவினுடைய உருட்டு கடை அல்வா அப்படின்னு, அதெல்லாம் இதுதானா இந்த லிஸ்ட்ல அதுவும் வருமா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாரும் யோசிக்கிறாங்கன்னா பாத்துக்கோங்களேன். சோ சிபிஐ என்கொயரி அப்படிங்கிறது கரூர் இன்சிடென்ட் பத்தி எல்லாருக்கும் தெரியும். 41 உயிரிழப்பு அப்படிங்கிறது நடந்துச்சு. இதுல எனக்கு வந்து சந்தேகத்தின் பேரில் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படின்னு பல பேர் என்னதான் அவங்க வாய்ஸ் அவுட் பண்ணியிருந்தாலும், வாய்ஸ் ரைஸ் அவுட் பண்ணியிருந்தாலும் சிபிஐ வந்து இதை விசாரிச்சாங்க அப்படின்னா, தமிழகத்தை சார்ந்தவர்கள் அல்லாமல் வந்து விசாரிச்சாங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படிங்கறத எண்ணம் வந்து எல்லாருக்கும் பொதுவா இருந்துச்சு. இதன் அடிப்படையில இவங்க வந்துட்டாங்க. சிபிஐ வந்து அந்த ஆபீசர்ஸ் எல்லாமே பிரவீன்குமார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர்கள்லாம் என்ன பண்றாங்க, ஐபிஎஸ் ஆபீசர் எல்லாம் வராங்க, களத்துல விசாரிக்கிறாங்க, எல்லாம் நடக்குது. எஃப்ஐஆர் அப்படிங்கறத, அதாவது தகவல் அறிக்கை அப்படிங்கறத என்ன பண்றாங்க, எடுத்துட்டு போயிட்டு இந்த நீதிபதி இதை விசாரிக்கிறாரு பாத்தீங்களா, அந்த நீதி அரசரான அஜய் ரஸ்தோகி அவர்கள் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. இப்போதான் இது நடக்குது. ஓகேவா, இது இன்னும் வந்து சீல் க்ளோஸ்ல இருக்கு, சீல் போட்டிருக்காங்க. இதை ஓபன் பண்ணணும், பிரிக்கணும், ஓபன் பண்ணி படிக்கணும், இவ்வளோ சம்பவம் இருக்கு. இதெல்லாம் விட்டுவிட்டு இப்போ நியூஸ் மீடியாஸ் அண்ட் சோசியல் மீடியாஸ் எல்லாம் சேர்ந்து கவர் பண்ண வேண்டிய விஷயம் என்ன, முக்கியமான விஷயம் என்ன, இதுதான். என்ன இதெல்லாம் தேவையா? இதை வந்து கவர் பண்றாங்க. என்ன விஷயம், A1 குற்றவாளி அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? மாவட்ட செயலாளரான மதியழகன், தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் தான் A1 குற்றவாளியா. A2 குற்றவாளி அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் பொசி ஆனந்தா. A3 அப்படின்னு சொல்லக்கூடிய குற்றவாளி நிர்மல் குமார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொய்யான ஒரு பரப்புரை அப்படிங்கறத பயங்கரமா பரப்பிட்டு இருக்காங்க. என்ன நியாயம், சீலே ஓபன் பண்ணலையா சார்? அதுக்குள்ள எப்படி படிச்சீங்க? தகவல் அங்கிருந்து வந்தது, இங்கிருந்து வந்தது. ஆக்சுவலி இது வந்து போர்ட்ரே பண்ற விதம் என்ன அப்படின்னா, திமுக மேலேயோ அதிமுக மேலேயோ இல்ல பாஜக மேலேயோ இவங்க தப்பு, அவங்க தப்பு, இவங்க தப்பு, இவங்க தான் சரி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒண்ணுமே இல்லை. முழுக்க முழுக்க தவறுன்றது திமுக மேல மட்டும்தான் இருக்கு அப்படிங்கறத ஏதோ ஒரு கட்சி ரொம்ப அழகா பிளான் பண்ணி டைவர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. புரிஞ்சிருக்கும் நம்ம எல்லாருக்கும். ஓகே, புரிஞ்சுக்கிட்டு நம்ம அப்படியே கொம்முன்னு இருக்க வேண்டியதான். நெக்ஸ்ட், அடுத்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய சின்னம் என்னவா இருக்கும்? அந்த சின்னம், இந்த சின்னம் அப்படின்னு சோசியல் மீடியாவினுடைய உருட்டுக்களை தொடர்ந்து பார்க்கும் சூழ்நிலையில ஸ்ட்ரைட்டா சின்னத்தினுடைய பேர்களை நான் சொல்றேன். இதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சின்னம், இது சூஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க எதை நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. விஜய் அவர்களுக்கு பிடித்தமான ஒரு சின்னம் அப்படிங்கறதையும் நான் என்னன்றதை சொல்லிடுறேன். சோ இப்போதைக்கு மொத்தமா இதெல்லாம் எப்படி இயங்கும் அப்படிங்கறத நெக்ஸ்ட் சொல்றேன். அந்த சின்னத்தை முதல்ல சொல்லிடுறேன், ஏன்னா ரொம்ப லாங்கா எடுத்துட்டு போய் லாஸ்ட்ல எல்லாம் விஷயத்த சொல்லக்கூடாது, மிடிலே சொல்லிடுவோமே. இதுல அவங்க சூஸ் பண்ணி வச்சிருக்கிற 3 சின்னங்கள் அப்படிங்கிறது, ஒண்ணு துப்பாக்கியா. துப்பாக்கி வந்து அவர் நடிச்ச படம். சோ இது நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அடுத்த கட்டமா துப்பாக்கி கூட சேர்த்து தொப்பி, தலையில கேப், இதை வந்து அணிஞ்சிட்டு வந்து கூட அவங்க பிரச்சார உரைகள்லாம் இருந்தாங்க அப்படின்னா இன்னும் சூப்பரா சிறப்பா இருக்கும். அடுத்ததா விசில் அண்ட் 4வது பனைமரம். விசிலும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும், நிறைய பேர் வந்து யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும், பனை மரத்தை காமிக்கிறதுக்கு, அதெல்லாம் ஓகே. இதுல இந்த 4ல உங்களுக்கு பிடிச்சது எது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. பட் விஜய் அவர்கள் சூஸ் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கக்கூடியது விசில் அப்படின்னு சொல்லப்படுது, இல்லைன்னா துப்பாக்கி. இதுல துப்பாக்கியை வச்சு எல்லாரும் ப்ரொமோட் பண்ண முடியுமான்னு கேட்டா தெரியல. ஆனா விசில வச்சு ஈஸியா ப்ரொமோஷன் அப்படிங்கிறது கொடுக்க முடியும். அண்ட் முன்னாடி காலத்துல ரொம்ப கஷ்டம், இதுதான் கட்சியினுடைய சின்னம் அப்படின்னு சொல்லி எல்லாருடைய மனசுலயும் பதிய வைக்கிறது கஷ்டம். இன்றைய சூழ்நிலையில அந்த ரொம்ப நாள் இழுக்கிற டேர்ம் பீரியட் என்ன ஆகுதுன்னா, ஒரு மணி நேரத்துல இருந்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே இதுதாங்க கட்சியோட பேருன்னு வந்துருச்சுன்னா எல்லா இடங்கள்லயும் தெரிவிச்சிருவாங்க. பட் ரிமோட் வில்லேஜஸ், ரொம்ப
வில்லேஜா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு மேபி கொஞ்சம் கஷ்டம். அங்கேயும் நம்ம ஆட்கள் சிறப்பு பட வேலை பார்ப்பாங்க அப்படிங்கறத மாற்றிக்கிறது கிடையாது. அண்ட் இதுதான் வந்து அவங்க சூஸ் பண்ணிருக்கிற சின்னம். அண்ட் இது எதன்படி வந்து அப்ரூவ் பண்றாங்க, விஜய்க்கு எப்படி இந்த ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்டா நம்ம பேசுவோம். நவம்பர் 10ஆம் தேதிக்கு மேல சின்னம் அப்படிங்கறத நீங்க பெறலாம். சோ நீங்க என்னென்னலாம் வேணும் அப்படிங்கறத நீங்க வாங்கிக்கலாம், உங்களுக்கு அப்போ வந்து கொடுத்துருவோம் அப்படிங்கறத எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்களாம். இது கூட அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, அங்கீகரிக்கப்படாத கட்சி அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் 2 சினாரியோஸ் வச்சிருக்காங்க, 2 கிரைட்டீரியாஸ் வச்சிருக்காங்க. இப்போ அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படின்னா அட்லீஸ்ட் அவங்களுடைய தேர்தல் அப்படிங்கிறது ஒரு டைமாவது அவங்க எலெக்ஷனை சந்திச்சிருக்கணும். அவங்க சந்திச்சு அதுல 6% ஓட் ஷேர் அப்படிங்கிறது அவங்களுக்கு சராசரியா தமிழகத்துல இவ்வளவு 100% இருக்கு அப்படின்னா உங்களுடைய கட்சிக்கு அங்கீகரிச்சு ஒரு 6% அளவுக்கு ஓட் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு தனி சின்னம் அப்படிங்கிறது வழங்கப்படும். இந்த கட்சியில அதாவது 6% நீங்க வாங்குறீங்க ஓட் ஷேர் அப்படின்னா இது கூட 7 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கணும், இல்லையா ஒரு 2 எம்பியாவது அட்லீஸ்ட் இருக்கணும். இவங்க மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு கட்சியினுடைய ஒரு சின்னம் அப்படிங்கிறது வழங்கப்படும். இது வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு நான் சொல்றேன். அடுத்து அங்கீகரிக்கப்படாத கட்சி அப்படின்னா இது வரைக்கும் தேர்தல் ஆணையம் எதையுமே அவங்க பார்க்காம ஒண்ணுமே எனக்கு தெரியாது, நாங்க புதுசா கட்சி பட் நாங்க வந்து ஒரு நல்ல ரீச் எடுப்போம் அப்படின்னு வர்றவங்க, தேர்தல்ல அவங்க இது வரைக்கும் பங்கு பெறாதவங்க அப்படிங்கிறவங்களதான் அங்கீகரிக்கப்படாத கட்சி அப்படின்னு சொல்லப்படுது. சோ தமிழக வெற்றி கழகம் ஆப்வியஸா அங்கீகரிக்கப்படாத கட்சி தான். ஆனா அங்கீகாரமே இல்லையா அப்படின்னு நம்ம ஓவராலா பேசிட வேண்டாம். கண்டிப்பா இவருக்கான சின்னம் அப்படிங்கிறது சிறப்பு பட கொடுக்க போறாங்க. இதுல பொதுவான ஒரு சின்னம் அப்படிங்கிறது கண்டிப்பா விஜய் அவர்களுக்கு வேணும். கரெக்டா? என்னன்னா இங்க வந்து விசில் எங்க ஒரு தொகுதி, ஒரு சென்னைன்னு வச்சுப்போமே, அங்க சென்னையில நிக்க போறாரு அப்படின்னா அவருக்கு வந்து விசில் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் மதுரையில நிக்க போறாரு அப்படின்னா அங்க பனைமரம் கொடுக்குறாங்க. திரும்ப திருச்சியில தொப்பி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி மாத்தி 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 இருந்துச்சு அப்படின்னா மக்கள் கன்ஃபியூஸ் ஆவாங்களா மாட்டாங்களா? ஷார்ட்டா நடக்கும். கரெக்டா? இந்த விஷயம் அப்படிங்கிறது எங்கனாலும் நடக்கும். அதனால இப்போ அதுவும் வந்து இப்படி நடக்கும் பட்சத்துல அவங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் இல்லாம இருக்கணும் அப்படின்னா பொதுவான சின்னம் அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகத்துக்கு கண்டிப்பா தேவைப்படுது. பொதுவான சின்னம் வாங்குறதுக்கு 12 தொகுதியாவது, எவ்வளோ அட்லீஸ்ட் ஃபார் அ வைல் 12 தொகுதியாவது அவங்க கையில இருக்கணும். சோ 12 தொகுதின்னு பார்த்தா மொத்தமா 234 தொகுதிகள் இருக்கு. இவர் தன்னிச்சையா தான் போட்டியிட போறாரு, யார் கூடயும் கூட்டணி கட்சியா இருக்க போறது கிடையாது விஜய் அப்படின்னு நம்ம நினைச்சாலும் தன்னிச்சையா அப்படிங்கும் போது 234 தொகுதிகள் அவர் கையில இருக்கும். சோ வெறும் 12 தொகுதிகள்ல போட்டியிட்டாவே பொது சின்னம் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. இப்போ இன்கேஸ் அதிமுக கூட கூட்டணி வச்சா என்ன திமுக பண்றதுன்னு கேட்டீங்கன்னா குறைஞ்சதுல குறைஞ்சது அதிமுக கூட ஒரு கூட்டணி வச்சாருன்னா 40ல இருந்து 50 தொகுதி வரைக்கும் இவருக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிறது கருத்து கணிப்பே சொல்லுது. நிறைய பேர் டிசைட் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சோ குறைஞ்சபட்சம் 40ல இருந்து 50 தொகுதி கண்டிப்பா விஜய்க்கு வந்துடும். இதுல மாற்றுக்கிறதே கிடையாது. நம்ம அப்படியும் போய் ஒரு 30ன்னு வச்சுக்கிட்டா கூட எங்கேயோ இடிக்கும். 12 தொகுதிக்கு வந்தாவே பொது சின்னம் அப்படிங்கிறது கண்டிப்பா இவருக்கு வழங்கப்படும். அடுத்த கட்டமா தேர்தல் ஆணையம் ஒரு 10 சின்னங்கள் வரைக்கும் வச்சிருக்காங்க. இந்த சின்னத்துல நீங்க என்ன வேணும் அப்படிங்கறது தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அப்படி இல்லைன்னா நீங்க ஒரு 3 சின்னம் அளவுக்கு நீங்க எங்களுக்கு பரிந்துரை பண்ணுங்க, அதுல நாங்க ஒண்ணு செலக்ட் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கறதும் அவங்க சொல்லுவாங்க. சோ இந்த வாரியில இப்ப இவங்க கொடுக்கப்பட்டிருக்கிற சின்னம் வந்து கிட்டத்தட்ட ஆல்ரெடி இருக்கிற சின்னம் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு அது கூடவே சேர்த்துதான் துப்பாக்கி, தொப்பி, பனைமரம் இல்ல விசில், இது 4ல எங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. அதிகமான ப்ரிஃபரன்ஸா துப்பாக்கியும் விசிலும் கொடுத்துருக்காங்க. அதுல இன்னும் ப்ரிஃபரன்ஸா விசில் இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகம் கேட்கக்கூடிய ஒரு கட்சியின் சின்னமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இளைஞர்கள், பெண்கள் இவங்க எல்லாருமே வந்து ஈஸியா அக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு கட்சி சின்னமா இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகம் யோசிக்கக்கூடிய விஷயமாவும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எந்த கட்சி வந்து இவங்க கூட்டணி வைக்க போறாங்களா இல்ல தன்னிச்சுதான் நிக்க போறாங்களா, பரப்புரை எப்ப ஸ்டார்ட் பண்ண போறாரு, எல்லா விஷயங்களும் நாளைக்கு மகாபலிபுரத்துல கரூர்ல நடந்த இந்த இன்சிடென்ட்ல 41 உயிரிழப்பு அப்படின்னு நடந்ததுல அந்த ஃபேமிலிஸ் எல்லாரையும் நான் பார்த்து தனியா மீட் பண்ணி பேசணும் அப்படின்னு சொன்ன விஜய் அவர்கள் எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருக்காரு. கூப்பிட்டு அவங்க எல்லாரையுமே ரொம்ப பத்திரமா, ரொம்ப ரொம்ப சேஃப்டியா ஒரு ஆம்னி வேன்ல அவங்க முன்னாடி பின்னாடி அப்படின்னு சொல்லி ஒரு பந்தோபஸ்தோட ரொம்ப சேஃப்டியா எலுமிச்சப்பழம், தேங்காய்லாம் உடைச்சி அவ்வளோ சேஃப்டியா கொண்டு போறாங்க. அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஹோட்டல்ல நைட் அவங்கள ஸ்டே பண்ண வச்சுட்டு நாளைக்கு மார்னிங்ல இருந்து விஜய் அவர்கள் எல்லாரையும் மீட் பண்ணி பேச போறதாக தான் தகவல் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணுவோம் என்ன நடக்குது அப்படிங்கறது எல்லாத்தையுமே பார்ப்போம். இவங்க எல்லாரையும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் கட்சியினுடைய அடுத்த கட்டம் அப்படிங்கிறது போகப்படும், அடுத்த கட்ட நகர்வு அப்படிங்கிறது போகப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னொன்னு உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching this video. Bye.